இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நவீன்கிறவங்க பெங்களூர்லேருந்து எழுதியிருக்காங்க. நான் வெளிநாட்டு வேலைக்கு போகணுன்னு அம்மாட்ட ஜெபம் பண்ணேன். எப்படி நம்பர் கிடச்சுன்னா, நம்பிக்கை டிவியில் வெள்ளிக்கிழமை ஒரு காலை 8 மணிக்கு நம்பிக்கை டிவி பார்ப்பேன். பார்த்துட்டு கீழே கொடுக்கப்பட்ட நம்பரில் ஜெபம் பண்ணேன். அம்மா நான் வெளிநாட்டுக்கு போகணும் வேலைக்கு, அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அம்மாவும் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் 2 மாதத்தில் விசா கிடைக்க பண்ணி நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க கர்த்தர் உதவி செஞ்சார். நான் நியூசிலாந்தில் இப்போ இருக்கேன். நன்றாக குடும்பமாக இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவான்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பான வாழ்த்துக்களை நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புரோகிராம் பார்க்குற கேட்குற காணிக்கையினால் அந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்துக்கு நான் பங்களாராக இணையில அப்படின்னு நினச்சிங்கன்னா இணைங்க. சில பேர் கேட்பாங்க எவ்வளவு அம்மா அப்படின்னு. உங்கள் பிரியம் அது, உங்கள் பிரியம். பல துளி பெருவெல்லாம். எனக்கு ஆண்டவர் சொன்னது அப்படி தான். சின்ன சின்ன காணிக்கை தான் அது தேவையில் சந்தித்து ஆசீர்வதிக்குது. இதுவரை கடன் லாபம் வச்சுருக்குன்னா ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய கிருபை. எந்த ஆதாரமும் இல்லை. இயேசு ஒருவர் தான் ஆதாரம். உலகெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கெல்லாம் ஆண்டவர் என்னோடு பேசினார். இப்போ உலகெங்கிலும் போய் எந்த ஊழியர்கள் உலகெங்கிலும் போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்கு ஒரு 50 நாடு 100 நாடு வரையும் கூட ஒரு வேளை போயிருக்கலாம். எல்லா நாடுகளுக்கும் போகிறதுனா இந்த மீடியா தான் போகும். யூடியூப் போகும். ஆகவே ரொம்ப வருஷமாக இது ஜெபம் பண்ணி கிட்டத்தட்ட ஆண்டவர் கொடுத்த தரிசனம், அதாவது 12வது வருஷத்தில் பேசினார். டிவி ஊழியம் செய்யும்படி, உலகத்துக்கு சுவிசேஷம் அறியும்படி உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன்னு. ஒரு 4 வருஷம் ஜெபம் பண்ணோம். 12, 13, 14, 15, 16வது வருஷம்தான் இது ஓப்பன் ஆச்சு. ஆண்டோடைய கிருபையால் வழி திறந்துச்சு. ஆகவே தொடர்ந்து இந்த ஊழியம் நடக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கினாலும் இதுவரை நீங்கள் தாங்கி வந்தீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கொடுத்ததெல்லாம் 10 மடங்காய் நிச்சயம் தருவார் ஆண்டவர். எனவே சுவிசேஷத்தை நிமித்தமும் என் நாமத்தை நிமித்தம் எதையெல்லாம் நீங்கள் இழக்கிறீங்களோ அதெல்லாம் இம்மையில் 100 மடங்கும் மறுமையில் நித்திய ஜீவன் என்று ஆண்டவரே வாயை திறந்து சொன்ன வார்த்தை. மார்க் 10வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 28, 29, 30 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆகவே நீங்கள் கர்த்தருக்காக என்ன விதைக்கிறீங்களோ அது உங்களுக்கு 100 மடங்கு அறுவடை நிச்சயமாக உண்டு என்பதை மறந்து போகாதீங்க. இதுபோல் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஜாய் டிவியில் மாலை 7:30 மணிக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 6:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. அதுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. யூடியூப்பில் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் சிறப்பு செய்தியும் ஜெபமும் 8 மணிக்கு இரவு போடுகிறோம். 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஜெபம் போடுகிறோம். தேவனா எல்லாம் கூட பத்திரிக்கை வருகிறது. லார்ட்ஸ் ப்ரெசன்ஸ் தமிழ் போட்டிங்கன்னா யூடியூப்பில் கர்த்தர் எனக்கு கொடுத்த பாட்டுகளை 2 பாட்டு மாத்திரம் அதை வீடியோ பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து பயனடைங்கள். எனக்கு அந்த பாடலை கொடுத்த ஆண்டவர் எனக்கு எத்தனையோ கட்டுகள்லேருந்து விடுதலை கொடுத்தார், எத்தனையோ பிரச்சனைலேருந்து விடுதலை கொடுத்தார். உள்ளத்தில் சொல்லி முடியாத சமாதான சந்தோஷம் தந்தார். எனக்கு செஞ்சவர் உங்களுக்கு செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவீராக. ஓ ராக அதிக ராபோ ஷேக்கா தூகா லலாவா ராவோ. ஓ இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எல்லும் ஒரு ஆயுத நசனா ஏசனத்தில் வாய்க்காமல் போவதாக. இந்த தேவ செய்தி 100 மடங்கு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருந்து பலன் தருவதாக. ஆவியானவரே நன்றி. ராக அதிகா ராவோ ஷேக்கா தீகா பாபால கிட்னி ப்ராப்ளம் நீங்கிறது. யூரியா கிரியாட்டி நார்மலுக்கு வருகிறது. அலே லோயா ரகா தீகா ராபா ஷேக்கா தீகா ரீபா தீகா லீபா ராபா. ஹார்ட் பிரச்சனை சென்று வச்சிருக்கீங்க அப்படின்னு இருதய வலி அப்பப்போ வருது. அதை கர்த்தர் தொடுகிறார். கர்த்தர் உங்கள் இருதயத்தை சிறப்படுத்துகிறார். அலே லோயா என்னால் ஜெபிக்க முடியல, அதே போல் பைபிள் வாசிக்க முடியல, துதிக்க முடியலன்னு அநேகர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அலே லோயா அந்த கர்த்தர் உடைக்கிறார். துதிக்கவும் ஜெபிக்கவும் வேதத்தை தியானிக்கவும் கர்த்தர் இந்த நாள் முதல் அனுக்கிரகம் பண்ணுகிறார். இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுவதற்காக நன்றி. ரோகோ தீகா லாபா ராபா ஷே. அலே லோயா பத்திரங்கள் மீட்கப்படாமல் இருக்குது, அது அடமானத்தில் இருக்குது பேங்க்கில். கர்த்தர் அதை திருப்ப உதவி செய்கிறார்.
அதுக்காக ரொம்ப உவாசி ஜபிக்கிறீங்க. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்கிறார். மீட்டு கொள்வீங்க, திரும்ப மீட்டு கொள்வீங்க என்று சொல்வதற்கா நன்றி. நன்றி. பாகப்பிரிவின சொத்து பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை தருகிறார். அல்லேலூயா. ரஹா துஹா ரபா ஷெக்கா தீகி அந்தலலபரபம். பரிசுத்தாவினரே இறங்குவீராக. இந்த தேவ செய்தி 100 மடங்கு பலனை தருவதாக. நஸ்னா இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாள்லையும் கூட செய்தியுடைய தலைப்பு, என் உபத்திரத்தை பார்த்து என்னை விடுவியும். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும். 119 சங்கீதம் 153வது வசனம். இத சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு. இந்த உபத்திரவத்தை பாரு ஆண்டவரே. எந்த மனுஷனுக்கு உபத்திரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க எல்லாத்தையும் போய் கேளுங்க. ரசிக்கப்பட்டவங்க, படாதவங்க, எல்லாத்தையும் ஊழியம் செய்யறவங்க கேளுங்க. எனக்கு ஒரு உபத்திரம் இல்லை, ஒரு பாடு இல்லை, ஒரு பிரச்சனை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி நம்ம சொன்னோம்னா நம்ம கண்டிப்பா மனநோய் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். உபத்திரம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. காரணம், எனக்குங்க சில உபத்திரங்கள் இருக்கு, நிறைய இருக்கு உபத்திரம். எங்கு போனாலும் பவுல் சொல்லும் போல கட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. எங்கு போனாலும் ஊழிய பாதையில எல்லா இடங்களையும் கட்டு இருக்கத்தான் செய்யும் என்று பரிசுத்த ஆவியான எனக்கு உணர்த்துறான்னு அவர் சொல்றாரு. எந்த ஊழியக்காரங்களுக்கு தான் பிரச்சனை இல்லை சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒன்று மக்கள் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இயேசுவே பேசினவங்க நம்மளை சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. அதுக்காக ஊழியத்தை விட்டுட்டு ஓடவே முடியாது. முடிவு வரையும் தான் நம்ம நிலைன்னு இருக்கணும் ஆண்டவருக்காக. சரி, உபத்திரவம் பாருங்க. அவர் சொல்றாரு, என் உபத்திரத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். அப்ப உபத்திரவத்தை நீக்கக்கூடியது இந்த வேத புத்தகம்னு சொல்றாரு. நான் வேதத்தை மறக்க மாட்டேன். ஏன்னா வேதத்தை மறந்தா நான் உன்னையும் மறப்பேன், உன் பிள்ளைகளையும் மறப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம பிள்ளைகளை கர்த்தர் நினைவு கூற வேண்டுமானால், நம்ம கற்ப பிறப்புகள் ஆசிரியக்கப்பட வேண்டுமானால், நீங்க நானும் வேதத்தை மறக்கவே கூடாது. வேத வாசிக்க மறந்தோம்னா சாத்தான் ஜெயம் எடுத்துருவான். இந்த வேதத்துல எழுதப்பட்ட ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசன வார்த்தையா இருக்கிறது. இந்த வேதத்தை எழுதினவர்கள் பரிசுத்தவான்கள், பரிசுத்தாவினால் நிரம்பி எழுதினாங்கன்னு பார்க்குறோம். இது ஜீவனும் ஆவியும் நிறைந்ததா இருக்கிறது. இது கர்த்தருடைய பிரத்யட்சமான வார்த்தையா இருக்கிறது. ஆகவே இதை மறக்கக்கூடாது அப்படின்னு அவர் தாவீது ராஜா சொல்றார். என் உத்தரத்தை பார்த்து என்னை விடுவியுங்கிறாரு. அவருக்கு வந்த உத்தர மாதிரி யாருக்கு வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இங்க நம்ம பார்க்குறோம் 119 சங்கீதம் 107. நான் மிகவும் உத்தரப்படுகிறேன், கர்த்தாவே உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அவர் சொல்றாரு, உத்தரவத்திலே மிகவும் உத்தரங்கிறாரு. அப்புறம் அதிகமான உத்தரம், தாங்க முடியாத உத்தரம்ன்றார். அதுல என்னை என்ன செய்யும்? என்னை விடுவித்து என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. நான் உத்தரப்படுகிறேன், உடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். நீ சொல்லியிருக்கிறீர் இந்த வேத வசனத்துல. உத்தரவத்துல எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும், விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். யோவின் பொறுமையும் கர்த்தருடைய செயல் முடிவையும் அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். யாக்கோபு 5:11 இது எழுதப்பட்டிருக்கு. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, எப்படிப்பட்ட உபத்திரமா இருந்தாலும் வேதத்தை மறவாதபடி இதை தியானம் பண்ணுங்க. இது உங்களை உயிர்ப்பிக்கும். எல்லாவித உபத்திரத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து, சோதனையிலிருந்து, வேதனையிலிருந்து, கலக்கத்திலிருந்து, குழப்பத்திலிருந்து, வியாதியிலிருந்தும், பலவீனத்திலிருந்தும், உங்களை எல்லாவித பிரச்சனையிலிருந்தும் விடுதலை பண்ணுறது இந்த வேதாகம் புத்தகம் தான். இந்த வேத வாக்கு தத்தங்களாம். ஏன்னா வாக்கு தத்தங்களாம் ஆம் என்றும் ஆமேன் என்று கிறிஸ்துக்குள்ள இருக்குது, சந்தேகமே இல்லை. வாக்கு தத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல நீங்களானும் பிரகாசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே நம்ம பார்க்குறோம். இப்போ உபத்திரவத்தில் நமக்கு ஒரு உயிர் மீட்சி தேவை. ஏன்னா உபத்திரவம் தான் நம்மளால ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது. ஆகவே அதுலேருந்து நமக்கு ஒருவேளை வியாதிங்கிற உபத்திரவம் இருக்கலாம், அவங்களுக்கு கடன்கிற ஒரு உபத்திரம் இருக்கலாம், அப்புறம் பிசாசு போராட்டம் செய்வன மந்திரங்கிற ஒரு உபத்திரம் இருக்கலாம், போராமைங்கிற ஒரு உபத்திரம் இருக்கலாம். இப்படி எந்த உபத்திரமா இருந்தாலும் வேத வஸ்திரத்தை மறவாதபடி அதை தியானம் பண்ணி வாயில அறிக்கையிடுங்கள். உங்களை கர்த்தர் என்ன செய்வார்? கண்டிப்பாக அந்த உபத்திரத்திலிருந்து விடுதலை தருவார். 2வதாக மார்க்கு 4:17 வசனம். தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருந்தார்கள். வசனத்திமித்த உபத்திரவும் துன்பம் வந்தவுடனே இடல் அடைந்தார்கள். இவர்கள் யாருன்னா கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள். ஒரு ஆண்டவர் உவமையை சொல்றாரு. ஒரு விதைக்கிறவன் என்ன பண்ணுனா, விதை எடுத்துட்டு போனா சில விதை கற்பாறையில் விழுந்தது, சில விதை முற்கள் நடுவில் விழுந்தது, சில விதை வழி அருகே விழுந்தது. அப்ப அதை குறித்து விளக்கம் நீங்க யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப இங்க
ஆண்டவர் சொல்றார் வசனத்திமித்த உத்தரவு வருங்கிறார். ஏன்னா வசனம் உள்ளத்துல தங்கல, அதனால உத்தரவு. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதையா காணப்படுகிறது கடின இருதயம். வசனத்தை கேட்கும்போது சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க. வீட்டுக்கு போனா பல பிராபலங்கள், பழைய வீடி கதவை திரண்டுன்னு ஏதாவது பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்கும். உடனே வசனம் அவங்களுக்கு மறந்து போகுது. என்னிடத்துல இடரலடையாது இருக்கிறவன் பாக்கியவான். வசனத்து நிமித்த உத்தரவு வரும்னா என்ன? சில வார்த்தைகள் நிறைவேற சில தாமதமாகும். ஆண்டவரே வாக்கு பண்ணினீரே, என்ன நடக்கலையே, அது நான் ரொம்ப ஊத்திரப்படுறேனே, ரொம்ப கஷ்டப்படுறேனே ஆண்டவரே, நம்ம சொல்றோமா இல்லையா? நானே கேட்பேன், ஆண்டவரே எப்போ ஆண்டவரே இந்த ஊத்துறது எனக்கு விடுதலை கிடைக்கும், எப்போ வாக்குத்தத்தம் கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு, ரொம்ப ஊத்திரப்படுறேனே நான் சொல்லுவதுண்டு. ஆண்டவர் சொல்வார், எல்லாத்தையும் அதனதும் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவர். உத்தரவு நீங்குவதற்கு நம்ம என்ன செய்யணும்? வசனத்தை நன்கு கேட்கணும், அதை இருதயத்துல காத்து என்ன செய்யணும்? அறிக்கையிட வேண்டும். அதே போல அடுத்து நம்ம பார்க்குறோம் யோவான் 16:33, என்னிடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்துல உங்களுக்கு உத்தரவு உண்டு, ஆனால் திடன்குள் இந்த உலகத்தை நான் என்ன செஞ்சேன்? செய்கிறாரு அப்பா. அப்ப இந்த உத்தரத்துல ஜெயம் உண்டு என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஊத்திரப்பட்டவனுடைய ஊத்திரத்தை ஆண்டவர் அற்பமா என்ன மாட்டாரு, தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்கவே மாட்டார். நான் ஊத்திரப்பட்டது நல்லது, அதனால உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு தாவீது சொல்றாரு. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, எப்படிப்பட்ட உத்தரவத்திலே ஒரு ஜெயம் இருக்கு, உங்களுக்கு வெற்றி இருக்கு, முடிவு ஜெயம், முடிவு வெற்றி என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். யாத்ரா 3:7, என் ஜனத்தின் உத்தரவத்தை நான் பார்த்து இறங்கி வந்தேன், அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து செல்ல வந்தேன்னு ஆண்டவர் மோசையை கொண்டு பேசுறார். பாருங்க, கானான்ல 7 ஜாதிகள், கொடூரமான ஜாதிகள் இருக்கு. அவங்கள கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நமக்காக துரத்தி விட்டு என்ன பண்ணாரு? அந்த தேசத்தை இவங்களுக்கு கொடுக்கும்படி இறங்கி வந்தார். ஏன்னா சம்பளம் குறைவு, ரொம்ப ரொம்ப ஒடுக்கப்படுறாங்க. எகிப்தின் அடிமைத்தனமாகிய பாவம், சாவம், ரோகம், அக்கிரமம், வேதனை, எல்லாராலும் கைவிடப்படுதல், போட்டி, போராமைகள், இப்படி நிறைய இருக்கலாம். எகிப்தின் அடிமைத்தனம். ஆண்டவர் அதுல இருந்து உங்களை மீட்டுக்கொள்ள விரும்புகிறார். இந்த நாள்ல அந்த ஊத்திரம் எதுக்கு நீங்க அடிமையா இருக்கீங்க? அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் உங்களை மீட்டுக்கொண்டு உங்களுக்கு பாலுந்தேன்னு ஓடுகிற கானான் தேசத்தை தருகிறார். ஒருவேளை விட முடியாத பாவமா இருக்கலாம், இன்றைக்கு அதுல இருந்து அந்த ஊத்திரம் விடுதலை தருகிறார். விட முடியாத சூழ்நிலையா இருக்கலாம், அந்த சீரட்டு, பீடி, கஞ்சா, இது ஒருவேளை விட முடியாம இருக்கலாம். ஆண்டவர் அதை விடும்படி செய்கிறார். எப்படிப்பட்ட உத்தரவு இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை நீக்கி உங்களுக்கு ஜெயத்தை, வெற்றி இந்த நாள்ல தருகிறார். அப்போஸ்தலர் 20:23, கட்டுகளும் உத்தரவுகளும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறேன் மாத்திரம் அறிந்திருக்கிறேன், ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே பிராணனையும் ஒரு அருமையாக நான் ஓட்டத்தை சந்தோஷமா முடிக்கிறேன்னு சொல்றாரு. நீங்களானும் எல்லா உபத்திரவத்திலையும் ஆண்டவரை முன்வைத்து ஓடுவோம். எல்லா உபத்திரமும், எல்லா கட்டுகளும் உடையும். நாம் விடுதலையாக்கப்பட்ட பெண்மானாய் எல்லா உத்தரவுகளும் நீங்கி நம்ம சமாதானமும் சந்தோஷமும் விசாலமும் செழிப்புள்ளவர்களாய் மாறுவோம். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எல்லாவித உத்தரத்தை விடுதலை தருவீராக. எந்தெந்த உத்தரவு இருக்கோ, வியாதிங்கிற உத்தரவு இருக்கலாம், கட்டுகள் என்ற உத்தரவு இருக்கலாம், ஆண்டவரே தேவை என்ற ஒரு உத்தரவு இருக்கலாம், திருமணம் ஆகலை என்ற ஒரு உத்தரவு இருக்கலாம், ஆண்டவரே வேலை கிடைக்கலையே, குடிச்சு வெறிக்கிறாங்களே, இன்னும் வீட்டில் ஆண்டவரே ரட்சிக்கப்படலையே என்கிற உத்தரவு இருக்கலாம். இவை எல்லாத்தையும் கர்த்தர் நீக்கி எல்லா உத்தரவுகளும் இருந்தும் இந்த பார்க்குற ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால விசுவாசத்தோடு சோத்திரத்தோடு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும்
நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.